இப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஏஐ. இட்ஸ் ஏஐங்கிறது வந்து இட்ஸ் அ பூன் அண்ட் அ பேன் ஐ திங்க். பிகாஸ் அதாவது நம் டெக்னாலஜிங்கிறது நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு அது நம்மளையே மீறி எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இப்போ சோசியல் மீடியால பார்க்கும்போது திடீர்னு நானே போய் பார்ப்பேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ ரியலா இருக்கு அந்த போட்டோஸ்லாம், அவ்வளோ ஒரிஜினலா இருக்கு. அண்ட் ரீசெண்டா நான் ஒரு படத்தோட பூஜையில நான் போட்டிருந்த ட்ரெஸ் அது வேற மாதிரி ஒரு ஆங்கிள், ஒரு தப்பான ஒரு ஆங்கிள் ஒரு போஸ் இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நான் இதெல்லாம் போஸே பண்ணலையே அப்படின்னு நான் ஒரு செகண்ட் நானே யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் போஸே பண்ண நானே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் சார் இருக்கு உண்மையா சொல்லணும்னா. அது எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. அண்ட் இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கெயின்? ரீசெண்டா நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த ஏஐனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜியை பயன்படுத்துற விதமாகட்டும், அதை பார்க்கும்போதே இப்ப நீங்களாகட்டும் ஃபேமிலி ரீதியா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? கண்டிப்பா ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. பிகாஸ் என்ன சார், இப்போ வந்து முந்தி வந்து ஒவ்வொரு டைம்ல நம்ம ஒவ்வொரு விஷயமா பயந்துட்டு இருப்போம், லைக் சோசியல் மீடியாங்கும் போது. இன்னைக்கு அது ஏஐல வந்து நிக்குது. அது மாறவே மாட்டேங்குது. இன்னும் இப்போ போய் டெக்னாலஜி பெருசாக ஆக இன்னும் அத சில விஷயங்கள் வளரும் போது ஒரு சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அது ஹாண்டிங்கா இருக்கு, அது ஹர்ட் பண்ணுது. அண்ட் தெரியல என்ன இதை கெயின் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சில போட்டோஸ்ல நானும் சாமும் இருக்கிற போட்டோஸ் ஏதோ ஒன்று நான் பார்த்தேன் ரீசெண்டா. நிஜமாவே நாங்க 2 பேரும் போஸ்ட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறமா இப்போ எனக்கு ஆக்சுவலா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பழக்கம் உண்டு. அது எனக்கே என்னை பத்தி பிடிக்காத விஷயம். நான் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்படி ஸ்வைப் பண்ணி இப்ப பார்த்து இது சில ரீல்ஸ் நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு அனுப்புவேன். அவர் வந்து பார்த்தாலே தெரியலையாது ஏ அப்படிம்பாரு. எப்படி தெரியுது உனக்கு அப்படின்ட்டு நான் போய் பார்த்தா ஆக்சுவலா அது கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது தெரியும் அது ஏ அப்படின்னு. இப்போ எதை நம்புறது, எதை நம்ப முடியல, ஒண்ணுமே புரியல. சோ அதனால அது ஒரு காரணமாவே வச்சு இந்த பக்கமே போக கூடாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு